வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிளைண்ட்ஸ்ல நெறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, டிலே மேரேஜ், திருமண தடை, திருமண தாமதம், இல்ல வரனே எனக்கு செட் ஆகல. இதுக்கெல்லாம் மலர் தீர்வுகள் இருக்கான்ற வார்த்தைய அடிக்கடி கேட்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வாழ்க்கையில நல்ல எஜுகேஷன் இருக்கும், நல்ல வேலை இருக்கும். ஆ ரொ எல்லாருமே சொல்லுவாங்க, "இவங்களுக்கு ஏன் வரனே செட் ஆகல? இப்டி ஒரு நல்ல பொண்ணுக்கு ஏன் வரன் கிடைக்கல? ஏன் இப்டி ஒரு நல்ல பையனுக்கு வந்து அமைய மாட்டேங்குது?" அப்டிங்கிறத அடிக்கடி நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஸோ, இந்த மாதிரியான புலம்பல்கள், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு என்ன மாதிரியான மலர் தீர்வுகள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களோட டீட்டெயிலா சொல்லப் போறேன். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஷனர் மற்றும் ஆரா ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துல இருந்து. ஸோ வரன் செட் ஆகல அப்படின்னு நினைக்கும்போது, அது எக்ஸ்டர்னலா மட்டும் அதுக்கு காரணம் இருக்காது. நமக்குள்ளேயே கூட சம்டைம்ஸ் நம்ம வரன் செட் ஆகாம போறதுக்கு உளவியல் காரணங்கள் நெறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த பெண் பார்க்கும் படலம், அது மாதிரி அ ஒரு மாப்பிள்ளை தேடும் படலம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றம், இல்ல அப்படின்னா ஒரு மனச்சோர்வு அந்த மாரி ஏற்படுறத பார்க்க முடியும். இது இன்னும் சீரியஸான இஷ்யூவா போய் பயமா ஆகத் தொடங்கும். ஸோ நம்ம கிட்ட வரக்கூடிய நெறைய பெற்றோர்களும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பையனுக்கு இன்னும் வரன் செட் ஆகல. பொண்ணுக்கு நாங்க எவ்வளவோ மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அது ஒரு பயமா வெளிய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இமோஷனல் பிளாக்கேஜஸ் தான் காரணமா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு இமோஷனல் பிளாக்கேஜஸ்க்கும் என்னென்ன மலர் தீர்வுகள் சப்போர்ட் பண்ணும்னு நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி வரேன். இதுல உங்களுக்கு எந்த எமோஷனல் பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த ரெமெடிய மட்டுமே நீங்க சூஸ் பண்ணி சிங்கிள் ரெமெடியாவும் எடுக்கலாம். இல்ல நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள இருக்கும் பட்சத்துல, நான் சொல்ற எல்லா ரெமெடியும் சேர்த்து ஒரு காம்பினேஷனாவும் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா, லார்ச். ஸோ இந்த லார்ச் எதுக்கு அப்படின்னா, என்ன பார்க்கக்கூடிய அந்த வரன் வந்து அ என்ன அக்செப்ட் பண்ற அளவுக்கு நான் இல்ல. அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே வந்து குறைவா மதிப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி மதிப்பிடும் பட்சத்தில, இந்த ரெமெடிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல எமோஷனல் சப்போர்ட் தரும். அது மட்டும் இல்லாம, உங்கள வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா எல்லார் முன்னாடியும் மிளிர வைக்கும். அடுத்த ரெமெடி வந்து ஜென்ஷன். ஸோ ஜென்ஷன் வந்து ரிப்பீட்டடான ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஏற்படும்போது, அவங்களோட நம்பிக்கை வந்து குறைஞ்சிரும். எதுவுமே இனிமே நடக்காது, இனிமே நமக்கு செட்டே ஆகாது போல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அந்த ஃபீலிங்ல இருந்து அவங்கள வெளிய கொண்டு வருவதற்கு ஜென்ஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணி, அத வந்து அவங்க அ அழகா முடிக்கவும் செய்வாங்க. அடுத்த ரெமெடி பார்த்தீங்கன்னா, வால்நட். ஸோ இந்த வால்நட் எதுக்கு அப்டின்னா, வாழ்க்கையில புதிய மாற்றங்கள அக்செப்ட் பண்ண முடியாம இருந்தாலோ, இல்ல பாஸ்ட் மெமரீஸ்ல இருந்து அவங்களால மூவ் ஆன் ஆக முடியாம இருந்தாலோ, இந்த ரெமெடி ஒரு டிரான்சிஷன் சப்போர்ட் குடுத்து, அவங்கள அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவும். 4தா நம்ம பார்க்க போற ரெமெடி வந்து மிமிலஸ். ஸோ மிமிலஸ் வந்து திருமணம், ஒரு புதிய ஒரு உறவு நமக்குள்ள உருவாக போறதோ, இல்ல ஒரு புதிய குடும்பம் சார்ந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபியர்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்டின்னா, இந்த மிமிலஸ் எடுத்துக்கும்போது எமோஷனல் காம்னஸ் அது குடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மலர் தீர்வுகள் அந்தந்த மனநிலை, அந்தந்த சூழலுக்கு ஏத்தா மாதிரி பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனோ, இல்ல சிங்கிள் ரெமெடியாவோ நம்ம எடுத்துக்கும்போது, அது ஒரு நல்ல எமோஷனல் சப்போர்ட்டா இருந்து, உங்களோட மைண்ட வந்து நல்லா ஹீல் பண்ணும் ஒரு சிஸ்டமா இருக்கும். ஸோ அதனால பேச்சுலர் ரெமெடி எடுத்தோம் அப்டின்னம்னா, அது ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு மேஜிக்கா நீங்க பார்க்க வேண்டாம். அது உண்மையாவே உங்களோட எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அது ஒரு ஜென்டில் சப்போர்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே இந்த மாரி விஷயங்கள்ல வந்து மாறவே மாறாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து நம்ம வெளிய வந்து, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு கால நேரம்னு இருக்குன்னு அது பேஷன்ஸா நீங்க வெயிட் பண்றதுக்கும், ஏன்னா சில நேரங்கள்ல வந்து நமக்கு வரன் தட்டி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமே, நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அணுகுமுறையா கூட இருக்கலாம். இல்ல நம்மட்ட இருந்து ஒரு பதட்டம், ஒரு பயம் அது கூட வெளிப்பட்டிருக்கலாம். அதனால கூட அது தவறி போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள கூட ரெக்டிஃபை பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு ஜென்டில் சப்போர்ட் தான் பேச்சுலர் ரெமெடியே தவிர, தயவு செய்து இந்த வீடியோவ பார்த்துட்டு, மலர் மருந்து சாப்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கங்கிற மாரி ஐடியால இருந்து வெளில வந்துருங்க. இது அந்த மாதிரியான ஒரு வீடியோ கிடையாது. மலர் மருந்துகளும் அந்த மாதிரி கிடையாது.
ஓ உங்கள பொதுவா இந்த விஷயத்துல உங்கள குறை சொல்லாம, உங்கள கம்பேர் பண்ணிக்காம, நீங்க நல்ல நம்பிக்கையோட இருந்தீங்க அப்டின்னாலே, நல்ல வரன்கள் உங்களுக்கு அழகாவே செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அப்டின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, ஷேர் பண்ணுங்க. இது யாருக்கு அனுப்பிச்சா அவங்களுக்கு உபயோகமா இருக்குமோ, அவங்களோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.